Very good morning, students. Today math class is indeterminate forms. So exercise 7.5 indeterminate forms. So in this section we shall discuss various indeterminate forms of the methods. அதாவது indeterminate forms நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கறத அந்த கிளாஸ்ல வொர்க் அவுட் பண்ண போறோம். So what are the indeterminate forms அப்படினா so அந்த பாக்ஸ்ல இருக்க பாருங்கப்பா 0/0. So 0/0 is one of the indeterminate forms. அது வேல்யூ கிடையாதுப்பா, indeterminate அப்படின்னு சொல்லுவோம். Then infinite by infinite, then 0 into infinite, then infinite minus infinite, then 1 power infinite, then 0 power infinite. So these types are indeterminate forms. So in the indeterminate forms நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்ப்பா. இந்த இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்த பின்னாடி அதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எப்படி வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸிங் லோபிதால் ரூல். ஸோ இதை தான் சொல்லுவோம்ப்பா, யூஸிங் லோபிதால் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த லோபிதால் ரூல் யூஸ் பண்ணி இந்த இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் இருக்கிறத நம்ம வேல்யூவாக சேஞ்ச் பண்ண போகிறோம், வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிசன், சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் டிஃபரன்சியபிள் ஃபங்க்ஷன் and g dash of x not equal to 0. ஸோ இங்கே சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னாப்பா, கவனிங்க, f of x divided by g of x அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மில் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த நியூமரேட் டினாமினேட்டர் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த இடத்துல பாருங்கள் f of x and g, இந்த லைனை பாருங்கள், f of x and g of x are defined on some interval a comma b satisfy Cauchy generalized law of the mean and variance at point x is equal to a of this interval such that f of a is equal to 0 and g of a is equal to 0. இப்போ பாருங்களேன், அதான் சொன்னீங்களா, f of x g of x இது ரெண்டுமே 0/0 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபார்மை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதோட ஃபங்க்ஷன் அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். f of x 0 then g of x 0 அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா லோபிதால் ரூல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். வாட் இஸ் த லோபிதால் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நியூமரேட்டரை தனியாக ஒன் டைம் டெரிவேட் பண்ணணும், டினாமினேட்டர் ஒரு டைம் தனியாக டெரிவேட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, f dash of x divided by g dash of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது 0 வந்தாலும் சரி, இல்லை இன்ஃபினைட், அதாவது வேறு ஏதாவது ஃபார்ம் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்தாலும் சரி. ஸோ அப்போ சிம்பிளாக என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், வேல்யூபிள் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணி ஃபைன் பண்ணணும். ஸோ அதை ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா லோபிதால் ரூல் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ லோபிதால் நத்திங் பட் டெரிவேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இருக்கிற நியூமரேட்டர் தனியாக ஒன் டைம் டெரிவேட், டினாமினேட்டர் டைம் தனியாக டெரிவேட் பண்ணி வேல்யூ ஃபைன் பண்ணணும். சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சம்ஸ் போகும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது இங்கே பார்த்துங்க. 1 second 0/0, இன்ஃபினைட் பை இன்ஃபினைட், 0 into இன்ஃபினைட், இன்ஃபினைட் மைனஸ் இன்ஃபினைட், 1 power இன்ஃபினைட், 0 power 0, இன்ஃபினைட் பவர் 0, இல்லை இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். அப்போ டிடெர்மினன்ட் ஃபார்ம்னா என்ன சார், இப்போ 1 அப்படின்னு கிடைச்ச ஒரு வேல்யூ தான். 0/1, 0/anything 0, இது நார்மல் வேல்யூ தான். சரிங்களா? ஸோ இதெல்லாமே டிடெர்மினன்ட் ஃபார்ம். எது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்னா இப்போ 1/0, ஸோ இன்ஃபினைட். ஸோ இதுவும் இன்ஃபனைட் அப்படிங்கிறது ஆல்சோ டிடெர்மினன்ட் ஃபார்ம். இன்ஃபனைட் பை இன்ஃபனைட் அப்படின்னு கிடைக்கிறது மட்டும்தான் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதோட சம்ஸ் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க, எவால்வேட் த ஃபாலோவிங் லிமிட்ஸ் இஃப் நெசசரி யூஸ் லோபிதால் ரூல். அதை லோபிதால் தான் படிக்கணும், எல் ஹாபிட்டல் அப்படின்னு படிக்காதீங்க, லோபிதால். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, 1 minus cos x divided by x squared x. இது கிவன் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த லிமிட்டை செக் பண்ணி பார்க்கணும்ப்பா. பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. அப்போ வேர் இஸ் எக்ஸ், எக்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ கவனிங்க, 1 minus cos எக்ஸுக்கு போல் 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, கீழே x ஸ்கொயர் 0 ஸ்கொயர். அப்போ cos 0 ஒரு வேல்யூ 1. ஸோ 1 minus 1 டிவைடட் பை 0, 1 minus 1, அப்போ 0/0. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் 0/0 இஸ் ஏ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ அப்போ அதை அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா யூஸிங் லோபிதால் ரூல் ஆர் அப்ளையிங் லோபிதால் ரூல். ஸோ லோபிதால் ரூல்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிவன் சம் இருக்கு இல்லைங்களா ஃபங்க்ஷன், அதை நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, u/v மெத்தடில் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடாதீங்க.
separate numerator the denominator. So numerator பாருங்க 1 differentiate பண்ணா constant 0 ஆயிரும் minus cos x differentiation minus sin x divided by x square differentiate பண்ணா 2x. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 0 plus sin x divided by 2x அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்குது. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க sin 0 divided by 2 into 0. ஸோ sin 0 வேல்யூ 0, அப்போ நியூமரேட்டர் 0, denominator 0. So again we get indeterminate form. So again applying L'Hopital rule. So again applying L'Hopital rule பா. So L'Hopital rule apply பண்ணிங்கன்னா listen. இப்போ இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் இப்போ லாஸ்ட்டாக வந்துச்சு இல்லைங்களா, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லாஸ்ட் இங்கே வந்து டேர்ம் sin x divided by 2x. இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin x cos x. டினாமினேட்டரில் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 2x 2. ஸோ லிமிட் cos 0 divided by constant 2. So cos 0 oda value 1 divided by 2. So we get it determinant form 1 by 2. So this is one is answer. So இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது இப்படி தான் ஃபைண்ட் பண்ணுறப்பா. நீங்கள் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடைச்சதுன்னா எகைன் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கிடைக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ கிடச்சிரும். லாஸ்ட் புக் 1 by 2 கிடச்சிருச்சு. ஸோ இதே சமயம் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறம் நம்ம அப்ளை லோபித்தால் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த லிமிட் கிடச்சிது இல்லைங்களா, x tends to 0 sin x by 2xன்னு கிடச்சிது இல்லைங்களா, அந்த டினாமினேட்டர்லேருந்து 1 by 2 அதாவது 2 எடுத்துட்டிங்கன்னா லிமிட் x tends to 0 1 by 2 sin x by xன்னு எழுதிக்கலாம். ஸோ 1 by 2 11th படிச்சிருக்கோம் sin theta by theta ஒரு தியரமே ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க 1 அப்படின்னு. லிமிட் x tends to லிமிட் theta tends to 0 sin theta by theta is equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்பீங்கப்பா. ஸோ அப்போ அதைப்படி ப்ரூவ் பண்ணால் அதோட வேல்யூ 1. ஸோ இப்போ 1 by 2 into 1 1 by 2ன்னு கிடச்சிருச்சு. அதாவது இப்படி போட்டால் ஒரு அப்ளைங் ரூல் குறையும். நீங்கள் இப்படியும் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? இது ஒன் ஆஃப் த வே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் சம். லிமிட் x tends to infinite 2x squared minus 3 divided by x squared minus 5x plus 3. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபைனைட் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுங்கள். இன்ஃபினைட் அப்ளை பண்ணவே நமக்கு மேலே 2x பர் இன்ஃபினைட் ஸ்கொயர்னு கிடைக்கும், கீழே இன்ஃபினைட் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக அது இன்ஃபினைட் பை இன்ஃபினைட் ஃபார்ம். ஸோ நம்ம அப்ளைங் லோபித்தால் ரூல். ஸோ கவனிங்க, வாட் ஆர் லோபித்தால்? லோபித்தால் மீன்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 2x ஸ்கொயர் we get 4x. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 3 0. டினாமினேட்டர் x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் 2x, 5x டிஃப்ரென்ஷியேஷன் 5. ஓகேங்களா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்கள், இன்ஃபினைட் கிடைக்கும். கீழே எக்ஸுக்கு இன்ஃபினைட் அப்ளை பண்ணால் இன்ஃபினைட் தான். அப்போ இன்ஃபினைட் பை இன்ஃபினைட். ஸோ எகைன் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ எகைன் வி கோயிங் டு அப்ளை லோபித்தால் ரூல். ஸோ டிஃபரன்ஷியேட் திஸ் டேர்ம் 4x. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 4x 4. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 2x 2. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் 5 0 ஆயிரும். ஸோ வாட் வி கெட் 4 by 2 is equal to 2. ஸோ ஒன் ஆஃப் த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், லிமிட் x tends to infinite x divided by log x. So first what is the limit? Applying the limit x infinite then log infinite. So infinite log infinite value infinite. So we get it infinite by infinite. It's indeterminate form. So going to apply L'Hopital rule. So differentiate this function. That means x 1 by log x. Differentiation of x 1. Denominator பாருங்க, differentiation of log x 1 by x. ஓகேவா? ஸோ இதை ரெசிபோக்கில் எடுத்துகிட்டு போனால் இந்த 1 1 கேன்சலாக இந்த டேர்ம் எக்ஸ்ன்னு இருக்கும்ப்பா. ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்? லிமிட்டு இன்ஃபினைட். ஸோ ஃபைனலி வி கெட் இன்ஃபினைட் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான்ப்பா. இன்ஃபினைட் பை இன்ஃபினைட் வந்தால் தான் நமக்கு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ இன்ஃபினைட் அதாவது வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இன்ஃபினைட் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஒன் சம். லிமிட் x tends to pi by 2 negative sec x divided by tan x. What is the pi by 2 negative? ஸோ அப்படின்னா அது pi by 2 கொஞ்சம் மைனஸ், அதாவது எப்படி சொல்கிறதுனா டெல் வேல்யூன்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்மால் வேல்யூ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, நீங்கள் pi by 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கவனிங்க, pi by 2 அப்ளை பண்ணுங்க. secant pi by 2 divided by tan pi by 2. ஸோ secant pi by 2 we know well infinite, tan pi by 2 infinite. So infinite by infinite. So we are going to apply L'Hopital rule. So differentiate this function
Secant x differentiation is secant x tan x. What is the differentiation of tan x? Secant squared x. நீங்கள் once again differentiation recall பண்ணி ஆகணும். differentiation இல்லைனா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. differentiation of secant x tan x, differentiation of tan x secant squared x. ஸோ இது கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கிட்டேன். tan வந்து sin by cos அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஒரு secant கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 by secant. ஸோ அதை நான் காஸ்ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த காஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? sin x மட்டும் இருக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா sin pi by 2. ஸோ sin pi by 2 வேல்யூ 1. ஸோ what we get value 1. ஸோ determinant form. ஓகேவா? தென் லிமிட் x tends to infinite e power minus x into root x. ஸோ சொல்யூஷன் இப்போ பாருங்கள், லிமிட் e power minus x into root x. ஸோ லிமிட் அப்ளை பண்ணுங்கப்பா. மேலே ரூட்டில் எக்ஸுக்கு வேல்யூ இன்ஃபனைட், கீழே ஈக்கு வேல்யூ இன்ஃபனைட். ஸோ ரூட் இன்ஃபனைட் வேல்யூ இன்ஃபனைட் தான், இ பவர் இன்ஃபனைட்டும் இன்ஃபனைட் தான். ஸோ இப்போ இன்ஃபனைட் பை இன்ஃபனைட். ஸோ நெக்ஸ்ட்டு கோயிங் டு அப்ளை லோபித்தால் ரூல். ஸோ இப்போ லோபித்தால்னால் நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ரூட் எக்ஸ் வி நோ வெல் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் 1 by 2 root x. ஸோ டினாமினேட்டர் இ பவர் எக்ஸ், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ். ஸோ தென் கோயிங் டு லிமிட் அப்ளை த லிமிட். ஸோ இந்த 1 by 2 root x நான் டினாமினேட்டர் ரைட் பண்ணியிருக்கேன். தட் மீன் 1 by 2 root x into e power x. ஸோ அப்ளைங் த லிமிட் 1 by 2 எக்ஸுக்கு அப்ளை பண்ணி இன்ஃபனைட், e power எக்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஃபனைட். ஸோ இதை கவனிங்க கொஞ்சம். ஸோ கவனிங்க, இப்போ பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு 1 by infinite அப்படின்னு கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு? e power infinite நம்ம என்னன்னு சொல்லுவோம்ப்பா? இன்ஃபனைட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் தான், அது இருந்துட்டு போகுது. இப்போ இ பவர் இன்ஃபனைட் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஃபனைட்னு சொல்லுவோம். இப்போ டோட்டலாக என்ன கிடச்சிருச்சுன்னா 1 by infinite கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 1 by infinite நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 1 by infinite நம்ம என்னன்னு சொல்லலாம்? 0. ஸோ அப்போ நம்ம கிடைச்ச வேல்யூ 0. ஓகேங்களா? இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல 1 by 2 root x into e power x கிடச்சிருக்கு. ஸோ 2 into root infinite into e power infinite கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தோட இன்ஃபனைட்டோட மல்டிபிள் பண்ணாலும் கீழே என்ன தான் கிடைக்கும் நமக்கு? e power infiniteோட இன்ட்டு ரூட் இன்ஃபனைட் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டியது வேல்யூ இன்ஃபனைட். ஸோ அதை தான் டோட்டலாக நம்ம என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னா 1 by infinite அப்படின்னு போட்டோம். 1 by infinite நீங்கள் எப்படி ரைட் பண்ணலாம்னா 0 அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு 0 கிடச்சினால சொல்யூஷன் டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், லிமிட் x tends to 0 1 by sin x minus 1 by x. ஓகேங்களா? இதோட சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். x tends to 0, தட் மீன் 1 by sin 0 minus 1 by 0. ஸோ sin 0 வேல்யூ 0, தட் மீன் 1 by 0 minus 1 by 0. 1 by 0 infinite. சரிங்களா? இதை தான் அந்த ப்ரீவியஸ் சம்மில் சொன்னோம்ப்பா. இன்ஃபைனைட் நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தோம்? 1 by 0ன்னு எழுதலாம்னு சொல்லியிருந்தோம். அப்போ 1 by 0 வேல்யூ இன்ஃபைனைட். அப்போ இன்ஃபைனைட் மைனஸ் இன்ஃபைனைட் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான். ஸோ கோயிங் டு அப்ளை லோபித்தால் ரூல். ஸோ இப்போ இந்த கவனிங்க, கிவன் ஃபங்க்ஷன் 1 by sin x minus 1 by x இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணியும் பண்ணலாம். சரிங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணி என்ன கிடைக்குது? x minus sin x divided by sin x into x. இந்த ஃபங்க்ஷனை மாற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ லிமிட் அப்ளை பண்ணிங்களும் என்ன கிடைக்குது பாருங்கள், பார்க்கலாம். sin 0 அதாவது 0 sin 0 divided by sin 0 by 0. ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 0 by 0 என்ன கிடச்சிருச்சுன்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் கிடச்சிருச்சு. ஸோ லிசன் பா, இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா தேவையில்லாத டேர்மாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ளையிங் லோபித்தால் ரூல் தான். ஸோ அப்ளையிங் லோபித்தால் ரூல்னால் இந்த ஃபங்க்ஷனை நான் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன்ப்பா. இந்த ஃபங்க்ஷன் இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 0 அப்ளை பண்ணக்கூடாது, டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த டேர்ம் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணிருக்கோம்? அப்ளை லோபித்தால்னால் நம்ம டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டு, ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா கவனிங்க, x differentiation 1, sin x differentiation cos x. ஓகேங்களா? தென் கீழே பாருங்கள், sin x into xன்னு இருக்குது. ஸோ sin x into xனா uv ரூல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? sin xை வச்சுக்கிட்டு xை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1.
ஓகேங்களா. தென் எக்ஸை வச்சுட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ். ஸோ நல்லா கவனிங்க, டினாமினேட்டர் யூவி ரூல் இருக்குது. ஸோ இப்போ நான் இப்படி யூவியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. இப்போ தான் நான் லிமிட் அப்ளை பண்ணுறேன். 1 மைனஸ் காஸ் 0 டிவைடட் பை காஸ் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் சைன் 0 இன்ட்டு 1. மேலே பாருங்கள் நியூமினேட்டர் காஸ் 0ஓட வேல்யூ 1, கீழே டினாமினேட்டரில் பாருங்கள் காஸ் 0ஓட வேல்யூ 1 இன்ட்டு 0 ப்ளஸ் சைன் 0ஓட வேல்யூ 0 இன்ட்டு 1. ஸோ 1 மைனஸ் 1 what value 0, கீழே 1 into 0 0 plus 0. So again we get indeterminate form. ஸோ இப்போ நம்ம again அப்ளை பண்ண போகிறோம், லோபித்தால் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் நம்ம லாஸ்ட்டாக எடுத்த ஃபங்க்ஷன் இதுவாக இருக்கும். சரிங்களா. அதாவது 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, வெளியே மைனஸ் அப்படியே இருக்கட்டும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேங்களா. கீழே டினாமினேட்டரில் கவனிங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த யூவி, ஸோ இது ஒன் ஆஃப் த யூவி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், காஸ் எக்ஸ் அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ், எக்ஸை வச்சுட்டு காஸ் எக்ஸை பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேங்களா. ப்ளஸ் காஸ் எக்ஸ் வச்சுட்டு எக்ஸை பண்ணிங்கன்னா 1, ஸோ அது போட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், சைன் எக்ஸ். இது யூவி கிடையாது, கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஓகேவா. டினாமினேட்டர் கொஞ்சம் இந்த இடத்துல தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லிமிட் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிருப்பா. இப்போ ஃபைனலி வி கெட் சைன் எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் எக்ஸ். ஏன்னா இங்கே காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்குனால 2 காஸ் எக்ஸ். இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா சைன் 0 டிவைடட் பை மைனஸ் சைன் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 2 காஸ் 0. ஸோ வாட் பி வேல்யூ சைன் 0 டிவைட் பை சைன் 0ஓட வேல்யூ 0 இன்ட்டு 0 0, cos 0 value 1, but 2 into 1 2. So finally we get 0 by 2. So 0 by anything 0. So 0 is a determinant form. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பாசிட்டிவ் 1 ப்ளஸ் 2 by x square minus 1 மைனஸ் x by x minus 1. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படியே லிமிட் அப்ளை பண்ணுங்கள், எல்சிஎம் எடுத்து பண்ணாலும் ஓகே. அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா 2 டிவைடட் பை எக்ஸுக்கு 1, அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1. ஸோ 2 by 0 மைனஸ் 1 by 0. ஸோ எனிதிங் பை 0 இன்ஃபினைட், எனிதிங் பை 0 இன்ஃபினைட். இப்போ இன்ஃபினைட் மைனஸ் இன்ஃபினைட் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ வி கோயிங் டு அப்ளை லோபித்தால் ரூல். ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பாசிட்டிவ். இங்கே இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும், 2 by எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குங்களா, அது ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடு இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிங்க 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா. ஸோ இங்கே அதே தான் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த சம்லேயும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா. இங்கே நீங்கள் அப்ளை லோபித்தால் ரூல் அப்படிங்கும்போது இதுக்கு தேவையில்லை, விட்டுருங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, போன சம்மர் இது எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இன்ஃபனைட் மைனஸ் இன்ஃபனைட் கிடச்சிருச்சு. சரிங்களா. இன்ஃபனைட் மைனஸ் இன்ஃபனைட் கிடச்சிருச்சுனாவே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலான்னா அப்ளையிங் லோபித்தாலுக்கு போயிடலாம். ஓகேங்களா. அப்போ லோபித்தால் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்கு இல்லையா, நம்ம எல்சிஎம் எடுத்து ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த ஃபங்க்ஷனை போய் அப்ளை பண்ணிங்களேன். 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2x, எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. ஓகேவா. ஸோ இப்போ மைனஸ் 2 ஆஃப், இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள், 1 மைனஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 2. ஸோ மைனஸ் 3 by 2. ஸோ இந்த சம்லேயும் அதே மாதிரி தான்ப்பா. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடச்சிருச்சு அப்படின்னாவே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட்டு இந்த ரூலுக்கு வந்துடலாம், அதாவது அப்ளை லோபித்தால். ஸோ இப்போ லோபித்தால் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது எக்ஸாம்பிள் 7.36பா. எவால்வேட் த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த சம் கொஞ்சம் கவனிங்க, லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். sin x sin 0 டிவைடட் பை 0 ஸ்கொயர். இப்போ sin 0 by 0 என்ன கிடச்சிருச்சுன்னா 0 by 0 என்ன கிடச்சிருச்சுன்னா அதாவது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். 0 by 0 என்னன்னு சொல்லலாம், இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த சம்மில்
applying L'Hopital rule. இப்போ indeterminate form வந்துச்சுன்னா L'Hopital apply பண்ணுறோம். limit extends to 0 sin x divided by x squared, அதாவது limit 0 பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். sin x divided by x squaredனா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x divided by x squared டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்க cos 0 divided by 2 into 0. அப்போ 1/0 என்ன கிடச்சிச்சுன்னா இன்ஃபனைட். ஓகேங்களா? ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா 0 இருக்கனால 0 பாசிட்டிவ் 0 நெகட்டிவ் ரெண்டு பக்கமும் வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறோம். 0 பாசிட்டிவ் இது 0 நெகட்டிவ். ஸோ 0 நெகட்டிவ்னு அப்ளை பண்ணி அதே தான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x divided by 2x. இங்கே அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/0 கிடைக்கும். லிமிட் மைனஸ் அப்படிங்கிறனால மைனஸ் இன்ஃபினைட். ஸோ இப்போ என்ன எஸ் த லிமிட் the right and left are not the same, so we give the limit does not exist. ஸோ நம்ம இங்கேயே சொல்லிடலாம் limit does not exist. indeterminate வந்துருச்சு, இப்போ limit does not exist வேல்யூ சொல்லிடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு 0 இருக்கனால நமக்கு என்ன பண்ணுறோம் லெஃப்ட் ரைட் 11th அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஸோ லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இங்கே லெஃப்ட் டு ரைட்டுக்கு ஈக்குவலாக கிடையாது. ஸோ கண்டிப்பாக வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதை நான் இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரெண்டை மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிப்போம். தனியாக லெஃப்ட்டையும் ரைட்டையும் ஈக்குவல் பண்ணி காமிப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்டெர்மினன்ட் ஃபார்ம் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க L'Hopital ரூல் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிச்சின்னா வேல்யூ இன்ஃபினைட் கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இன்ஃபினைட் கிடச்சனால மறுபடியும் இந்த சம்ஸ்க்கு லெஃப்ட் ரைட் ரெண்டையும் அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி அப்ளை பண்ணாலும் அதோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்காதுன்னா ஈக்குவலாக இருக்காது. ஸோ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். So next example 7.37. Limit theta tends to 0 1 minus cos m theta divided by 1 minus cos n theta equal to 1. Then prove that m is equal to plus or minus n. இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணி பாருங்களேன். 1 minus cos of m0 1 minus cos of n0. ஸோ அதை பாருங்கள் m into 0 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். 1 minus cos 0 divided by 1 minus cos 0. அப்போ cos 0 ஓட வேல்யூ 1 1 minus 1 1 minus 1 0/0. ஸோ 0/0 என்ன ஆயிடுச்சுன்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ நம்ம அப்ளையிங் L'Hopital ரூல். ஸோ இங்கே பாருங்கள் அப்ளையிங் எல் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் இங்கே அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அப்போ இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க cos m theta. ஸோ அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்கன்னா cos m theta ஃபஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படி என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் sin m theta. ஒன் செகண்ட் கவனிங்க cos m theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin m theta. எகெயின் m theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா m கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கும் மைனஸ் ஆஃப் sin m theta இன்ட்டு m அப்படி எழுதியிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சேம் as டினாமினேட்டர் cos n theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெளியே மைனஸ் 1 இருக்கும். cos n theta பண்ணால் மைனஸ் sin n theta இன்ட்டு n. ஸோ அதுதான் இப்போ இந்த டேர்ம். ஓகேங்களா? ஸோ வெளியே இருக்க மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ m sin m theta டிவைடட் பை n sin n theta. ஸோ இங்கே இருக்க m/n கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அதை டேக் அவுட் காமன் வெளியே எடுத்துருங்கப்பா. உள்ள ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கும் sin m theta டிவைடட் பை sin n theta. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள் sin of m0 டிவைடட் பை sin of n0. ஸோ sin 0 டிவைடட் பை sin 0. இப்போ 0/0 m/n மல்டிபிள் பண்ணாலும் 0/0 கிடச்சிரும். ஸோ எகெயின் we going to apply L'Hopital rule. ஸோ இப்போ என்ன இருக்குது m/n டிவைடட் பை sin m theta டிவைடட் பை sin n thetaன்னு இருக்குது. ஸோ இது m/n கான்ஸ்டன்ட்டுப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். sin m theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos m theta இன்ட்டு m. ஸோ கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா தட் மீன் sin n theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos n theta இன்ட்டு n. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம்ப்பா. ஸோ இப்போ எகைன் இந்த m/n இருக்குது டேக் அவுட் காமன். அப்போ எடுத்தால் ஆல்ரெடி ஒரு m/n இருக்குது. அப்போ m² இன்ட்டு cos m theta டிவைட் பை cos n theta. ஸோ now going to apply value limit value m of 0 n of 0. ஸோ cos 0 டிவைட் பை cos 0. ஸோ cos 0 வேல்யூ 1. ஸோ m² டிவைட் பை n². So finally we get this value equal to m² divided by n². So what is the givenல பாருங்க. ஸோ இதோட வேல்யூ டோட்டலாக ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கிடைச்ச வேல்யூ ஈக்குவல் 1க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அங்கே பாருங்கள் m² டிவைட் பை n² ஈக்குவல் டு 1 ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ m² ஈக்குவல் டு n². ஸோ ஃபைனலி டேக்கிங் ஸ்கொயர் m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் n. ஸோ இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இந்த சம்பா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ப்பா. எக்ஸாம்பிள் 7.42 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபனைட் இ பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் எம். ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள். லிமிட் இ பவர் இன்ஃபனைட் டிவைட் பை இன்ஃபனைட் பவர் எம் கிடைக்கும். அப்போ இன்ஃபனைட் பை இன்ஃபனைட் அப்படிங்கிற ஃபார்ம் கிடச்சிரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லோபிதால் ரூல் அப்ளை பண்ணுங்களேன். ஸோ லோபிதால் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா லிமிட் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் எக்ஸ் பவர் எம், தட் மீன் எக்ஸ் பவர் என்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் பண்ணால் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். இ ஃபார் இன்ஃபினிட் என்ன தான் கிடைக்கும்? இன்ஃபினிட் எம் இன்ட்டு இன்ஃபினைட் பவர் எம் மைனஸ் ஒன் தான் கிடைக்கும். அப்போ எகைன் என்ன தான் கிடச்சிருக்குன்னா இன்ஃபினைட் பை இன்ஃபினைட் தான் கிடச்சிருக்கு. ஸோ எகைன் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு டைம் லோபிதால் ரூல் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ லோபிதால்னா எகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டர் இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான், எம் இருக்குது. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் டூன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணாலும் எகைன் எனக்கு என்ன தான் கிடைக்குதுன்னா இன்ஃபினைட் பை இன்ஃபினைட் தான் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே பை அப்ளையிங் எக்ஸட்ரா பை அப்ளையிங் லோபிதால் எம் டைம்ஸ் அது எப்படின்னு சொல்கிறேன் கவனிங்க. கொஞ்சம் சைடில் வாங்க. இது பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஃபைனலி எப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்குது? 6 கிடைக்குதுன்னா தேர்டு டெரிவேட்டில் கிடைக்குது. எந்த டெரிவேட்டில் கிடைக்குது? தேர்டு டெரிவேட்டில். ஸோ இங்கே பாருங்களேன், இதோட பவர் எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் டெரிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும்? 2x. செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும்? 2. அப்போ எத்தனை டைம் டெரிவேட் பண்ணியிருக்கீங்க? 2 டைம்ஸ். இதோட பவர் எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் டெரிவேட் பண்ணால் தான் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதோட பவர் பார்க்கும். இதோட பவர் பாருங்கள் என்ன எத்தனை டைம்ஸ் இருக்குது? எம் டைம்ஸ் இருக்குது. இந்த கொஷினில் பாருங்கள் எத்தனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம்? எம் டைம்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக நீங்கள் இதே மாதிரி லோபிதால் அப்ளை பண்ணிவிட்டு எத்தனை டைம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸட்ரா இதே மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா எம் டைம்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அப்படி எம் டைம்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா எம் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் எம் மைனஸ் டூ இந்த எம்மோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே வரும்பா. லாஸ்ட்டாக 3, 2, 1 அப்படின்னு முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் சொல்கிறது? இதோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே வரும். எம் மைனஸ் ஒன் எம் மைனஸ் டூ எம் மைனஸ் வேல்யூ எம் மைனஸ் 3 அது குறைஞ்சிட்டே வந்து லாஸ்ட்டாக 3, 2, 1 முடிஞ்சிடும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல தெளிவாக கவனிச்சிக்கங்க. ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது நீங்கள் 11th படிச்சிருப்போம். n ஃபேக்டோரியல் அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1 அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அது அந்த ஒரு சீரீஸ் அப் டூ எக்ஸெட்ரா போயிட்டுருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை எப்படி மாற்றிக்கிறேன் அதை கான்செப்ட் யூஸ் பண்ணி இது எம் ஃபேக்டோரியல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்? எம் ஃபேக்டோரியல். இப்போ இதை லிமிட் அப்ளை பண்ணால் இ பவர் இன்ஃபனைட் டிவைடட் பை எம் ஃபேக்டோரியல் அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். அப்போ இங்கே மறுபடியும் லிமிட் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்க. இப்போ லிமிட் அப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது? இன்ஃபனைட் டிவைடட் பை எம் டேர்ம் தான் கிடைக்கும். அப்போ இன்ஃபனைட் என்ன பை எனிதிங் இன்ஃபனைட் தான் கிடைக்கும். ஸோ ஃபைனலி வி கெட் இன்ஃபனைட். ஓகேங்களா. இந்த சம்மில் ஒரே இடத்துல கவனிக்க வேண்டியது என்னென்னா கீழே எப்படி எம் ஃபேக்டோரியல் வருது அப்படின்னா நான் சொன்ன மெத்தட் படி தான் இதை அப்ளை பண்ணிகிட்டே போகணும். எத்தனை டைம்ஸ் அப்ளை பண்ணணும்னா எம் டைம்ஸ். ஸோ அந்த எம் டைம்ஸ் அப்ளை பண்ணால் நமக்கு இந்த சீக்வன்ஸ் கிடச்சிரும். ஸோ இதை எம் ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஸோ அதை தான் ஃபைனலாக லிமிட் அப்ளை பண்ணாலும் நமக்கு டோட்டலாக இன்ஃபனைட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் 3, 4, 3, 5, 3, 6, 3, 7, 3, 8, 3, 9, 4, 0, 4, 1 இதெல்லாம் ஹோம் ஒர்க்குப்பா. இப்போ ஒர்க் அவுட் பண்ணதில் சேம் அதே டைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 8 சம்மிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கும். சரிங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பாசிட்டிவ் எக்ஸ் பவர் எக்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சம்ஸ் எல்லாம் பாருங்கள் பவர் ஆஃப் பவரில் பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாமே நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ரீகால் பண்ணி பாருங்கள். அந்த சம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நியூமரேட்டர் தட் மீன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருந்திருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம லோபிதால் அப்ளை பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ் கிடையாது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள். லிமிட் எக்ஸ் 0 பாசிட்டிவ் எக்ஸ் பவர் எக்ஸ். நீங்கள் இதுக்கு அப்படியே ஃபஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள் 0 பவர் 0ன்னு கிடைக்கும். அப்போ அது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் தான். ஸோ அதை இப்போ நம்ம என்ன பண்ணணும்? லோபிதால் ரூல் யூஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே லோபிதால் ரூல் யூஸ் பண்ண முடியாது. லோபிதால் ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா
நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் டேர்ம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை டேர்முக்கு நான் சேஞ்ச் பண்ணணும். எப்பயுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லிமிட் அது லெட் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஏஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ், யுவர் விஷ். நீங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் அப்படின்னு கூட எடுக்கலாம். எனிதிங் நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஏஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். ஸோ நீங்கள் 11th லாஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷனில் படிச்சிருக்கீங்கப்பா, எக்ஸ் பவர் எக்ஸ், லாக் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ், இந்த மாதிரி பவர் ஆஃப் பவர் ஃபங்க்ஷன் வந்துச்சுனாவே டேக்கிங் லாக் ஆன் போத் சைட் அப்படின்னு சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். அப்போ லாக் ஏ இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் ஏ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாக் இது உங்களுக்கு தெரிஞ்ச ரூல் தான். என்னது, லாக் ஏ பவர் பி அப்படின்னா முன்னாடி வந்துடும் பி லாக் ஏ அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நான் எழுதியிருக்கேன். எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிற டேர்ம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ் டேர்முக்கு நான் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, இந்த லாக் எக்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிற எக்ஸ் டினாமினேட்டில் வந்துச்சுன்னா நமக்கு என்னவா கிடச்சிரும்னா 1/x. இதை மட்டும் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து மாற்றுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற டேர்முக்கு கிடச்சாச்சு. ஸோ இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ தான் அப்ளை பண்ணணும். லாக் 0 divided by 1/0. அப்போ லாக் 0 வேல்யூ இன்ஃபினைட் பை இன்ஃபினைட் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ இப்போ தான் நான் என்ன பண்ணணும், அப்ளையிங் லோபித்தால் ரூல். ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், லாக் எக்ஸ் டிவைடட் பை 1/x இருக்கா, லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அப்போ அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். டினாமினேட்டரில் 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x². ஸோ இதை கிராஸ் பண்ணிங்க, டினாமினேட்டரில் இருக்கிறத மேலே கிராஸ் பண்ணால் நான் x² டிவைடட் பை -1. ஸோ இதில் என்ன கிடைக்கும், எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டேன்னா x/-1. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் 0/-1. அப்போ 0/anything எனக்கு என்ன கிடச்சிரும், 0. ஸோ நீங்கள் அப்படி இதோட நிறுத்திட முடியாது. ஏன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பாசிட்டிவ் லாக் ஏ ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், காம்போசிட் ஃபங்க்ஷன். நல்லா தெளிவாக பாருங்கப்பா, இது இம்பார்ட்டன்ட். காம்போசிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். இங்கே காம்போசிட் ஃபங்க்ஷனாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் ஏன்னு இருக்குது. இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லாக் முன்னாடி வந்துடும், லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஏ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ரூல் என்ன அப்படின்னா லிமிட் ஆஃப் லாக் ஏன்னு இருக்குது. காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால லாக் முன்னாடி வந்துட்டு ஃபங்க்ஷன் பின்னாடி எழுதிக்கும். அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கும். அதான் பை காம்போசிட் ஃபங்க்ஷன். இதை கம்பேர் பண்ணு. ஓகேங்களா? ஸோ அதான் காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஏ, ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த லாக் நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? லாக் ரிமூவ் பண்ண ஆன்டி லாக் எடுக்கணும். தட் மீன் எக்ஸ்போனன்ஸில் எடுத்தால் லாக் கேன்சல் ஆயிடும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்போனன்ஸில் எடுத்தால் எனக்கு என்ன ஆயிரும், e/0. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் லாக் கேன்சல் ஆயிரும். இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஏ ஈக்குவல் டு e/0. e/0 வேல்யூ என்னது, 1. ஓகேங்களா? ஸோ ஏங்க தான் நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்திருக்கேன், x/x. அப்போ லிமிட் x/x ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அதான் ஏங்கண்ணா பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, x/x. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்ளை பண்ணால் 1 கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் வந்து தெளிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்மில் வரும்போது சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்ம கவனிங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபனைட் 1 + 1/x பவர் எக்ஸ். ஸோ பவரில் வந்தாவே எல்லாம் இதே கண்டிஷன்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் நீ கொடுத்த சம்மை நீங்கள் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் லிமிட் அப்ளை பண்ணுறோம். 1 + 1/∞. அப்போ 1/∞ நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும், எனிதிங் ஃபார் இன்ஃபினைட் 0ன்னு கான்செப்ட் தெரியணும். இது முதல்ல யூஸ் பண்ணது தான். ஸோ என்னாச்சு, 1 + 0 ஹோல் பவர் இன்ட் 1 பவர் இன்ஃபினைட். இந்த சம் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்த கிவன் இன்டிடெர்மினன்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மில் இருக்கிறது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். இன்டிடெர்மினன்ட் இருக்குது, நம்ம லோபித்தால் அப்ளை பண்ணணும். லோபித்தால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும், f(x/g(x) அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ரூல் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன்,
take a is equal to given function என்ன எடுத்துக்கிறேன் a 1 plus 1 by x whole power x. இப்போ பவரில் இருக்கிறனால taking log on both side. So left side log a is equal to right hand side log of 1 plus 1 by x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் x tends to infinite log a equal to limit x tends to infinite இந்த பவரில் இருக்கிற x முன்னாடி வந்துருப்பா. அப்போ x log of 1 plus 1 by x. ஸோ இப்போ f of x divided by g of x ஃபார்மேட்டுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ முன்னாடி மல்டிபிள் இருக்கிற x கீழே வந்துச்சுன்னா 1 by xன்னு மாறி தட் மீன் log of 1 plus 1 by x divided by 1 by x அப்படிங்கிற ஃபார்மேட் வந்தாச்சு. ஸோ இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் இன்ஃபினைட். அப்போ log of 1 plus 1 by infinite divided by 1 by infinite. log of 1 plus 1 by infinite ஓட வேல்யூ 0. அப்போ log 1 divided by 1 by infinite ஓட 0. log 1 ஓட வேல்யூ 0. அப்போ 0 by 0. அப்போ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணுறது கவனிங்க, இதான் ஃபங்க்ஷன். அப்போ இப்போ லோபித்தாலில் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக. நியூமரேட்டர் என்ன இருக்குன்னா log of 1 plus 1 by x. தட் மீன் இதை log x அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். பட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் log x 1 by x. ஸோ இப்போ 1 by 1 plus 1 by x. எகைன் அந்த x டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by x ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? log x 1 by x எகைன் இந்த ப்ராக்கெட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். அடுத்து டினாமினேட்டர் 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by x ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த minus 1 by x ஸ்கொயரும் minus 1 by x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 1 by 1 plus 1 by x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் 1 by 1 plus 1 by infinite. அப்போ 1 by 1 plus 0. ஸோ 1 by 1 equal to 1. ஸோ இப்போ நம்ம 1ன்னு கிடச்சிருச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது என்ன இருக்குது, log of limit x tends to infinite a இருக்குது by composite function. கவனிங்க, இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது இருக்குது, லிமிட் ஆஃப் log of a இருக்குது. அப்போ காம்போசிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் log of limit ஆஃப்னு சேஞ்ச் ஆகிரும். a equal to 1. அப்போ போன சம் மாதிரி தான்ப்பா, எக்ஸ்போனன்ஸில் எடுத்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கில் log cancel ஆகி ரைட் ஹேண்ட் சைடு e power 1 கிடச்சிது. ஸோ e power 1 is equal to e. ஸோ ஃபைனலி we get log of 1 plus 1 by x whole power x equal to e. ஓகேங்களா? ஸோ தென் 10th one sum, limit x tends to pi by 2 sin x power tan x. ஸோ இதுவும் பவர் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது ஏன் சார் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிவன்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? இது கிவன் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, லிமிட் அப்ளை பண்ணால் sin pi by 2 ஹோல் பவர் tan pi by 2. sin pi by 2 வேல்யூ 1, tan pi by 2 இன்ஃபினிட்டிவ். அப்போ 1 பவர் இன்ஃபினிட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஜஸ்ட்டு கொடுத்த சம்மை நம்ம என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இன்ஃபினிட் ஃபார்மில் இருக்குது. அப்போ லோபித்தால் அப்ளை பண்ணணும்னா நம்ம அந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணும். நான் கிவன் ஃபங்க்ஷனை a is equal to sin x power tan x எடுத்துட்டேன். ஸோ சேம் ப்ரொசீஜர், டேக்கிங் log on both side. அப்போ log a is equal to log of sin x power tan x. ஸோ இந்த பவர் முன்னாடி வந்துருச்சுன்னா tan x divided by log of sin x. ஸோ இதை கொஞ்சம் கவனிங்க, tan x நான் கீழே டினாமினேட்டரில் கொண்டு வந்து ட்ரை பண்ணுறேன். அப்போ log of sin x divided by 1 by tan x, அதாவது ரெசிப்ரோக்கில் வந்துடும். ஸோ log of sin x 1 by tan x நீங்கள் ட்ரை பண்ணலாம், cot x ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறேன், ஏன்னா நான் f of x divided by g of x அப்படிங்கிற ஃபார்மேட் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள், x tends to pi by 2. அப்போ log of sin pi by 2 divided by cot of pi by 2. So we know well sin pi by 2 value 1. So log 1. So cot pi by 2 value 0. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கிடச்சி, log 1 0, 0 by 0. எகைன் நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ எகைன் அப்ளைங் லோபித்தால் ரூல். ஸோ எகைன் லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், log sin x divided by cot xன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ log sin x நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கணும், log sin x. தட் மீன் log x. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by x. தட் மீன் 1 by sin x. எகைன் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்குது, cot x. அப்போ cot x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் cosecant square x. ஓகேவா? ஸோ அது பாருங்கள், கீழே 1 by sin x கீழே வந்துடும். அப்போ cos x divided by sin x இருக்கும். cosecant square. ஸோ cosecant square minus 1 by sin square இருக்கும். ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் sin x கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் cos x sin x divided by minus 1. ஸோ இப்போ லிமிட் ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். cos pi by 2 into sin pi by 2 divided by minus 1.
அடுத்த cos pi by 2 வேல்யூ 0, sin pi by 2 ஓட வேல்யூ 1, 1 by சரிங்களா 0 into 1 0, அப்போ 0 by anything 0. So finally we get 0. அப்போ இது indeterminate ஃபார்ம் கிடையாது, determinate ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கவனிங்க, லிமிட் ஆஃப் x tends to pi by 2 log ஏன்னு இருக்குது பை காம்போசிட் ஃபங்க்ஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ லாக் ஆஃப் இந்த இடத்துல ஒரு டேர்ம் மிஸ் ஆகிடுச்சு, இந்த இதில் நமக்கு கிடைக்கும் லாக் ஆஃப் முன்னாடி இருக்கு பேர் மிஸ் பண்ணிட்டு, லாக் ஆஃப் லிமிட் ஆஃப் x tends to pi by 2. இந்த இடத்துல டேர்ம் எழுதலை, நான் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டேன்ப்பா. ஸோ இந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா லாக் ஆஃப் லிமிட் x tends to pi by 2 a is equal to என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 0 இருந்திருக்கும். ஸோ இப்போ நான் டேக்கிங் எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தோன்னா அது லாக் கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த டேர்ம் தான் இங்கே எழுதியிருக்கேன். லாக் கேன்சல் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா e பவர் 0ன்னு வந்துடும். அப்போ e பவர் 0ஓட வேல்யூ 1. ஸோ இப்போ ஃபைனலி லிமிட் x tends to pi by 2 sin x power tan x equal to 1. தென் 11th one sum, இதெல்லாமே சேம் ஃபார்மேட்டுப்பா, 3 sums அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். limit x tends to 0 positive cos x power 1 by x square. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள், cos 0 power 1 by 0, cos 0ஓட வேல்யூ 1, 1 by 0 infinite, ஸோ 1 power infinite அப்படிங்கிற பவரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லோபித்தல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பவர் ஆஃப் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணணும். அதே கண்டிஷன் a is equal to cos x power 1 by x square. ஸோ டேக்கிங் log on both side. ஸோ log எடுத்த பின்னாடி இந்த 1 by x square முன்னாடி வந்துடும். ஸோ 1 by x square என்ன பண்ணுறேன், டினாமினேட்டர் எடுத்து வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சுன்னா x ஸ்கொயர்னு ஆயிரும். ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிமிட் அப்ளை பண்ணால் cos 0 டிவைடட் பை 0, cos 0ஓட வேல்யூ 1, அப்போ log 1 டிவைடட் பை 0, log 1ஓட வேல்யூ 0, அப்போ 0 by 0. ஸோ indeterminate ஃபார்ம். ஸோ again going to apply லோபித்தால் ரூல். ஸோ லோபித்தால்னால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ முன்னாடி டேர்ம் என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க, log of cos x டிவைடட் பை x ஸ்கொயர். ஸோ இப்போ log of cos x, தட் மீன் இது log x அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by cos x, எகெயின் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. இப்போ டினாமினேட்டர் x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்க பார்க்கலாம், மைனஸ் sin x டிவைடட் பை cos x 2xன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லிமிட் அப்ளை பண்ண அப்படின்னா sin 0 டிவைடட் பை cos 0 into 0, எகெயின் we get 0 by 0. ஸோ எகெயின் கோயிங் டு அப்ளை லோபித்தால் ரூல். ஸோ அப்போ எகெயின் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கவனிங்க, இந்த ஃபங்க்ஷன் லாஸ்ட்டாக இருக்குது, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, அவுட்டரில் மைனஸ் இருக்குது, கீழே யூவி ரூல் இருக்குப்பா. ஸோ cos x வச்சுட்டு 2x பண்ணால் 2, ஸோ 2x வச்சுட்டு cos x பண்ணால் மைனஸ் sin x. ஓகேங்களா, இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். cos 0, ஸோ கீழே cos 0 into 2, தென் 0 into மைனஸ் sin 0, மேலே cos 0ஓட வேல்யூ மைனஸ் 1, கீழே cos 0ஓட வேல்யூ 1 into 2, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இது 0 ஆயிரும். இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா மைனஸ் 1 by 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான். பை காம்போசிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் இங்கே log ஆஃப் லிமிட் log ஆஃப்னு இருக்குது, log ஆஃப் லிமிட் ஆஃப் a is equal to மைனஸ் 1 by 2. ஸோ இது என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பாருங்கள், காம்போசிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிங்க, லிமிட் ஆஃப் log ஆஃப்னு இருக்கும் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் லிமிட் ஆஃப் log ஏன்னு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம மாற்றி என்ன எடுத்துக்கிட்டோம், log ஆஃப் லிமிட் ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் படி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த log போனால் எக்ஸ்போனன்ஷியல் எடுத்துருங்க, எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தால் e பவர் மைனஸ் 1 by 2. ஸோ அது e பவர் மைனஸ் 1 by 2, ஸோ நம்ம எப்படி எழுதலாம், 1 by root e ன்னு எழுதலாம். ஸோ அதை தான் தட் மீன் இது இப்படி இருக்கும், e பவர் 1 by 2. ஸோ இது ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா e பவர் மைனஸ் 1 by 2ன்னு வந்துருக்கும். சரிங்களா, ஸோ அதை தான் இப்போ 1 by e பவர் ஆஃப் அப்படிங்கிறது தான் 1 by root e அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ ஃபைனலி you get 1 by root e. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சம் 12th ஒன்று ஒரு அப்ளிகேஷன் சம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. If an initial amount A0 of money is invested at an interest rate or compounded n times a year, the value of investment after t years is A is equal to A0 of 1 plus r by n power nt. ஓகேங்களா, if the interest is compounded continuously, that is n to infinite, n லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n to infinite கொடுத்துருக்காங்க. ஸோ that the amount of after t years is a is equal to a0 e power rt அப்படின்னு அவங்களே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன் சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்னா ஆர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, இயர் பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க,
ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனையும் இந்த லிமிட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணி சம் எடுத்துக்கலாம். கவனிங்களேன், கொடுத்த ஃபங்க்ஷன் என்னது? லாக் ஆஃப் n to infinite ஃபங்க்ஷன் தான் கொடுத்துட்டாங்க. a is equal to, அப்போ இந்த a is equal to தான் இப்படி எடுத்திருக்கேன், a naught 1 plus r by n power nt. ஸோ லிமிட் அப்ளை பண்ணுங்களேன். a0 1 plus r by infinite power t 1 plus anything by infinity 0. ஸோ லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருக்குன்னா a naught into 1 power infinite. அது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம் ஒர்க் அவுட் பண்ண இல்லையா? பவர் வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும்? லாக் எடுக்கணும். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். அப்போ லாக் y is equal to log of 1 plus r by n nt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா nt என்ன வந்துடும்? முன்னாடி பவர் இருக்கிறது முன்னாடி வந்துச்சுன்னா nt log of 1 plus r by n. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா t வந்து கான்ஸ்டன்ட், நமக்கு n வச்சு தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஏன்னா லிமிட் n தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ t முன்னாடி வச்சுட்டு n மட்டும் கீழே ரெசிப்ரோக்கலாக கொண்டாட்டோன்னா 1 by n அப்படின்னு மாறிடும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? அதாவது லிமிட் இந்த இடத்துல எழுதலை, அதாவது லிமிட் n tends to infinite log y இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? லிமிட் n tends to infinite log of இங்கே t log இந்த இடத்துல t power t of log 1 plus r by n divided by 1 by n இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்ளை பண்ண போகிறோம்? n-க்கு இன்ஃபினைட். இந்த t அப்படியே தான் இருக்கும், முன்னாடி கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துக்கிட்டோம்ப்பா. log 1 plus r by infinite. கீழே என்ன கிடைக்கும்? 1 by infinite. மேலே பாருங்களேன், இது மேலே என்னன்னா 1 by r by infiniteனா இன்ஃபினைட் கிடைக்கும், கீழே 1 by infiniteயும் கிடச்சிரும். அப்போ 0 இன்ஃபினைட் பை இன்ஃபினைட் 0ன்னு ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, எனிதிங் இன்ஃபினைட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0. சரிங்களா? ஸோ கீழேயும் 1 by infinite கிடைக்கும். 1 by infinite என்ன கிடச்சிருன்னா 0. ஸோ அப்போ 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லோபித்தால் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணால் அந்த t கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இது log x அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x. அப்போ 1 by 1 plus r by n இன்ட்டு இந்த r by n டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது 1 டிஃபரன்ஷியேட் பண்ண 0, r by n டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் r by n ஸ்கொயர். சார் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் n, ஓகேங்களா? r is a constant, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் n only. ஸோ இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் பாருங்கள், 1 by n டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by n ஸ்கொயர். ஸோ இந்த என்ன ஆகும் அப்படின்னா டேர்ம் 1 by 1 plus r by n, இது மைனஸ் r by n ஸ்கொயர், இது ரெசிப்ரோக்கலாக மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன், மைனஸ் n ஸ்கொயர் பை 1. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் n ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுறேன், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னா 1 plus r by n into r, அதாவது தட் மீன் 1 by 1 plus r by n into r அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல r ஆல்சோ கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா? r முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா rtன்னு ஆயிரும். அப்போ log of n infinite 1 by 1 plus r by n இருக்குது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 plus r by n-க்கு இன்ஃபினைட் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அப்போ 1 by 1 plus anything power infinite 0. ஸோ அதுதான் கிடச்சிருச்சு. அப்புறம் ஃபைனலி we get 1 by 1. ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு? rt. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், பார்க்கலாம். நமக்கு இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா log of லிமிட் yன்னு எடுத்துருந்தோம் ஈக்குவல் டு rt. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பை காம்போசிட் ஃபங்க்ஷன்னா இப்போ காம்போசிட் ஃபங்க்ஷன் படி தான் எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருந்திருக்குன்னா லிமிட் n extends to infinite log yன்னு இருந்திருக்கும். காம்போசிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் log வெளியே வந்துருச்சு. ஸோ அதான் எழுதாச்சு. ஸோ log of லிமிட் extends to infinite y is equal to rt அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ log கேன்சல் ஆகணும்னா எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கணும். அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்தால் e power rt. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்ன வந்துருச்சு பாருங்கள். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்த ஃபங்க்ஷன் y is equal to என்ன எடுத்திருக்கோம்? a naught 1 plus r by n whole power ntன்னு எடுத்துட்டோம். ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டியது தான். நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆயிடுச்சு? a naught into e power rt. பாருங்களா, ப்ரூவ் பண்ண சொன்னது அதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. a is equal to a naught e power rt. ஸோ அதோட வேல்யூ தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன, இப்போ இதோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சுன்னா இதோட வேல்யூ நமக்கு e power rt கிடச்சிருச்சு. ஸோ டோட்டலாக a naught அப்படின்னு முன்னாடி போட்டு a naught e power rt அப்படின்னு எடுத்துட்டோம்.
ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஆஃப் த சம்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ இந்த லோபித்தால் ரூல் அப்படிங்கிறதுப்பா ஒன் செகண்ட் தெளிவாக சொல்கிறேன். இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்துருச்சுன்னா, இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்ததுன்னா நம்ம லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம்பிள் மெயினாக மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் x² / 2x அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் அப்படியே டோட்டலாக என்ன பண்ணுவீங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவீங்க. அது பண்ணக்கூடாது, தப்புப்பா. நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. சரிங்களா. அடுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா. ஓகேப்பா. நான் மீது ஹோம்ஒர்க்குள்ளேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் டீச் பண்ணாலும் நீங்கள் எகைன் அது என்ன பண்ணணும், ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸாம் சம்மெல்லாம் நீங்கள் ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கிரிட்டிக்கலாக இருக்கிறது போட்டாச்சு, ஈஸியாக இருக்கிறது தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.